ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 4ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ல போட்ட வீடியோஸை பார்த்துட்டு வந்து பாருங்க. ஏன்னா வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஓட இன்ட்ரோடக்ஷனு, அதுல வந்து என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துட்டு வந்தாதான் இந்த அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இனிமேல் வர வீடியோஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோலயே சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதெல்லாம் ரெஃபரன்ஸா எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா? ஏன்னா வந்து அது பேசிக் தானே, பேசிக்ல வந்து எல்லாமே வரும். ஓகேவா? அதனால இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம HTML சீரிஸும் நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தாதான் சிஎஸ்எஸ் வந்து ஒரு யூஸ் இருக்கும். HTML தெரிஞ்சாதான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த HTML சீரிஸையும் பார்த்துட்டு வாங்க, இந்த சிஎஸ்எஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த சீரிஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுல பார்த்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஓகேவா? சரி, ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நீ ஸ்டைல்ஸோட டைப்ஸை பத்தி சொன்ன, இன்லைன்லயும் இன்டர்னல்லி எக்ஸ்டர்னல் சொன்ன. ஆனா இன்லைனா எடுத்துட்டேன். இப்போ வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தானே நீ எடுக்கலாம். நீ எதுக்கு செலக்டார்ஸ்க்கு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்டார்ஸ் ரொம்ப முக்கியங்க. செலக்டார்ஸை வந்து நான் இன்லைனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது. ஆனா நான் சொல்லாம வந்து இன்லைன் எடுத்தேன். ஏன் இன்லைன் எடுத்தேன்னா, அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, செலக்டார்ஸ் வந்து இன்லைன்ல தேவைப்படாது. ஓகேங்களா? நம்ம 3 ஸ்டைல்ஸ் டைப் இருக்கு. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இருக்கு. இதுல இன்லைன்ல செலக்டார்ஸ் யூஸ் பண்ண தேவை கிடையாது. இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னல்லையும் மட்டும்தான் செலக்டார்ஸ் தேவைப்படும். ஸோ அதனாலதான் இன்டர்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாதான் இது யூஸா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து இன்லைனுக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன். ஏன்னா இன்லைனுக்கு பெருசா தேவைப்படாது. இன்லைனை வந்து நம்ம டேக்லேயே கொடுத்துருவோம். இன்லைன் சிஎஸ்எஸ் டேக்லேயே கொடுத்துருவோம். ஸோ செலக்டார்ஸோட யூஸ் வந்து அங்க இருக்காது. ஸோ அதனால வந்து இன்லைனுக்கு முன்னாடி சொல்றதை விட இன்லைனுக்கு அப்புறம் இன்டர்னல் எக்ஸ்பிளைன் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி சொல்றதுதான் பெஸ்ட் தோணுச்சு. அதனாலதான் இப்ப இந்த செலக்டார்ஸ் வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோக்கு அப்புறம் தான் நம்ம இன்டர்னலி எக்ஸ்டர்னல் பத்தி தனித்தனியா வீடியோ போட போறோம். ஓகே? ஏன்னா இதுல வர செலக்டார்ஸ் எல்லாம் நம்ம இனிமேல் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா செலக்டார்ஸ் இல்லாம சிஎஸ்எஸ் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ செலக்டார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்லைன்ல மட்டும்தான் நீங்க செலக்டார்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்லைனே மேக்சிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஓகேவா? இன்லைனே மேக்சிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல செலக்டார்ஸ் இல்லாம நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ செலக்டார்ஸ் ரொம்ப முக்கியம். செலக்டார்ஸ் நிறைய இருக்குங்க. நான் அதை வந்து எல்லாத்தையுமே செஞ்செல்லாம் காமிக்க போறது, சும்மா அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் அதை அப்ளை பண்ணுவோம். இப்போ நான் சும்மா தியரிட்டிக்கலா சொல்றேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும். ஓகேவா? ஏன்னா இன்டர்னல்லயே நம்ம 4 வகையான செலக்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல்லயே அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல தனித்தனியா செலக்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த செலக்டர்ஸ் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. மேஜரா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா சிம்பிள் செலக்டர்ஸ். அது வந்து மேஜரா எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகிற செலக்டர்ஸ் தான். இது வந்து இது தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. சிஎஸ்எஸ் கத்துக்கிறவங்க இது தெரியாம இருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே மேஜரா தேவைப்படக்கூடிய ஒரு செலக்டர். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குன்னா, இதுல ஒரு 4 செலக்டர்ஸ் இருக்குங்க. இதுல 4 செலக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன செலக்டர்ஸ் இருக்கு? ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், எலமெண்ட் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர். ஓகேவா? ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், எலமெண்ட் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர். சரி, ஓகே. இந்த எலமெண்ட் செலக்டர்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எலமெண்ட் செலக்டர்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த லேபிள்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த டேக் உள்ள இந்த லேபிள்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எலமெண்ட். அதாவது அந்த டேகோட நேம் தான் எலமெண்ட். ஓகேங்களா? அந்த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலமெண்ட்டை வச்சு சிஎஸ்எஸ் கொடுக்குறது, அதுதான் வந்து எலமெண்ட் செலக்டர். இந்த எலமெண்ட்டை ஒரு செலக்டரா யூஸ் பண்ணி, அதாவது இந்த எலமெண்ட்டை வந்து இங்க கொடுத்துக்கிறீங்க. நான் செஞ்சே காமிக்கிறேங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் டேக் கொடுத்து தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டைலு. ஓகே. இதுக்குள்ள வந்து எலமெண்ட் இப்ப என்ன லேபிளா, லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு, இத வந்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எழுதணும். ஓகேவா? இங்க வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்குள்ள எழுதுறோம்ல, அதை வந்து
இதுக்குள்ள எழுதணும். இதுதான் வந்து எலமெண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. அதே மாதிரி ரெண்டாவது ஐடி செலக்டர். ஐடி செலக்டர்னா வேற எதுவும் கிடையாது. நம்ம கஸ்டமர் சீரிஸ்ல பார்த்திருப்போம். கஸ்டமர் சீரிஸ்ல என்ன பார்த்திருப்போம், இதுல ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்லைன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இன்லைன் ரிமூவ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி நம்ம கொடுக்குறோம். ஐடி கொடுத்து நேம்னே வச்சுக்கிறேன். நேம், ஓகேவா, நேம்னு வச்சுக்கிறேன். ஐடி செலக்டரை இந்த ஸ்டைல் டேக் கொடுத்து அது மூலியமா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐடியோட நேம் என்ன அதை கொடுக்கணும். நேம் தானே நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதை கொடுத்துறேன். இப்படி மட்டும் கொடுக்க கூடாது. ஐடினா இந்த ஆஸ் சிம்பிள் போட்டு இதுல வந்து சிஎஸ்எஸ் கொடுக்கணும். இப்படிதான் வந்து ஐடி செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டரும் அதே மாதிரி தான் நம்ம HTML சீரிஸ்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். கிளாஸ் செலக்டர், கிளாஸ் செலக்டர், ஓகேவா. இந்த கிளாஸ் செலக்டருக்கு ஒரு நேம், இதே மாதிரி ஐடிக்கு மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு அதை வந்து இங்க கால் பண்ணோம்னா அது எடுக்கும். ஐடிக்கு வந்து ஆஸ் சிம்பிள், கிளாஸ் செலக்டருக்கு வந்து டாட் சிம்பிள் வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகேவா. அடுத்து வந்து யூனிவர்சல் செலக்டர். யூனிவர்சல் செலக்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து எலமெண்ட்டை கொடுக்குறீங்க, கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க, ஐடி நேம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்குறீங்களா, எதுவுமே கொடுக்காம இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டார் சிம்பிள், இதை கொடுத்தா போதும். இதுல வந்து அப்ளை ஆயிடும். சரி, இதை வச்சு நீ அவன் எப்படி அப்ளை பண்ணுவேன், சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுவேன், எதுக்கு அப்ளை பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து காமன் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இப்போ பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் அதுதான். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுத்துட்டேன், எல்லாத்துக்குமே பிளாக் தான் பேக்ரவுண்ட் கலர். எல்லாத்துக்குமே ப்ளூ வந்து கலர் டெக்ஸ்ட் கலர் கொடுத்தேன்னா எல்லாருக்குமே ப்ளூ தான் டெக்ஸ்ட் கலர், எல்லாத்துக்குமே ப்ளூ தான் டெக்ஸ்ட் கலர். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கலரா மாற்றும். இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா டார்க் மோடு, லைட் மோடுன்னு சொல்லுவோம்ல. அந்த எல்லா ஆப்லயுமே இப்போ வந்துருக்குல்ல டார்க் மோடு, லைட் மோடுலாம் நம்ம மாத்திக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த மெத்தட் மூலியமா பண்ணிக்கலாம். அது வேற மெத்தட்லயும் பண்ணுவாங்க, ஆனா இந்த மெத்தட்ல அதை பண்ணிக்கலாம். எப்படி அதை பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாரை வந்து நம்ம வந்து கால் பண்ணி பட்டன் ஃபங்க்ஷன் மூலியமா கிளிக் பண்றப்ப மட்டும் இந்த ஸ்டார் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ற மாதிரி வச்சுட்டோம்னா, டார்க்ன்றதை கிளிக் பண்ணும்போது மட்டும், டார்க் மோடுன்றதை கிளிக் பண்றப்ப மட்டும் ஸ்டார் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா, இதுல ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஸ்டைல்ஸை உள்ள கொடுத்துட்டோம்னா இதை வச்சு நம்ம டார்க் மோட் லைட் மோடுன்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது பேசிக் லெவல்ல பண்ண முடியும். ஓகேவா. அதே மாதிரி ஐடி கிளாஸ் எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா டேக்கையுமே வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ H1 டேக்னா H1 டேக்கே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பேராகிராஃப் டேக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்டைல்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. எல்லா பேராகிராஃபுக்கும் நம்ம ஒரே ஸ்டைல் கொடுக்க மாட்டோம்ல. ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் வேற வேற ஸ்டைல் நம்ம கொடுப்போம். ஓகேவா. அப்படி இருக்கப்ப டேக் மூலியமா கொடுத்தோம், அதாவது எலமெண்ட் மூலியமா கொடுத்தோம்னா நம்மளால எல்லாத்துக்கும் எல்லா பேராகிராஃப் டேக்குக்கும் ஒரே கலர் தான் கொடுக்கணும். அதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறது தான் கிளாஸும் ஐடியும் நமக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிள் செலக்டர்ஸை பத்தி பார்த்துட்டோம். ரெண்டாவது சூடோ கிளாஸ் செலக்டர். சூடோ கிளாஸ் செலக்டர்னா என்னன்னா, இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஒரு இதை ஹோவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. இப்போ வந்து எனக்கு இந்த பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு, இது இந்த பேஜ்ல இருக்கு. ஓகேங்களா. அந்த பேஜ்ல அது இருக்கு. இருங்க, இந்த பேஜ்ல பர்சனல் டீடைல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து இதை நான் ஹோவர் பண்ணேன்னா, அதாவது இந்த பர்சனல் டீடைல்ஸ்க்கு மேல அந்த கர்சரை வச்சேன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது அது ரியாக்ட் ஆகும் பாத்தீங்களா. இந்த கர்சர் அது கிட்ட கொண்டு போனா அது ரியாக்ட் ஆகும் பாத்தீங்களா. அதுக்கு தான் வந்து இந்த சூடோ கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து எப்படின்னா, இந்த லிங்க்ஸ்ல நம்ம மேஜரா யூஸ் பண்ணோம். அதாவது லிங்க் ஹோவர் பண்ணா ஒரு கலர் வரும், அதே மாதிரி லிங்கை தொடாம இருக்கிறப்போ ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி லிங்கை கிளிக் பண்ணா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும்ல. இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் இந்த யூஸ் ஆகும். அதாவது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். அதாவது நேம்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோலன் வச்சுட்டு அதுல வந்து ஹோவர்னா அத கண்டென்ட் மேல அந்த கர்சர் படும்போது கலர் சேஞ்ச் ஆகுது, இது ஹோவர். அப்புறம் ஆக்டிவ்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து வந்து விசிட்டர்னு ஒண்ணு இருக்கும். அதாவது விசிட்டர்னு அந்த லிங்க் அந்த லிங்கை பார்த்துட்டா அந்த லிங்க் வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனியா அதுல இருக்கும். ஓகேவா. இதுதான் வந்து சூடோ கிளாஸஸ் செலக்டர். ஓகே. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சூடோ எலமெண்ட் செலக்டர். சூடோ எலமெண்ட் செலக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா,
நம்ம அந்த நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி டிசைனிங்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் நம்ம போடும்போது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஒரு பேராகிராஃப் போடும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பெருசா இருக்கும், ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் பெருசா இருக்கும். இல்லாட்டி 2 லைனுக்கு சேர்த்தாப்புல இப்போ வந்து 2 பேருக்கு சேர்த்தாப்புல ஒரே லெட்டரை வச்சு அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பெருசா ஒரு யூனிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 2 வேர்டுக்கு ஒரே லெட்டர் யூஸ் பண்ணி மேல ஒரு வேர்டு கீழே ஒரு வேர்டு அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சூடோ எலமெண்ட் செலக்டர் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து சிங்கிள் கோலன் தானே வச்சிருக்கோம். ஆனா இது வந்து டபுள் கோலன் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரு ஃபர்ஸ்ட் லைன் இந்த மாதிரி அதுக்கு வந்து தனியா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த 2 கோலன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லைன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை கொடுத்து நம்ம வந்து அதுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டைல்ஸ் வந்துடும். இது உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுதான் பார்க்க போறோம். ஸோ அதனால புரியலன்னு கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து நான் சொல்றேன், ஏன்னா வந்து செலக்டர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்எஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி செலக்டர்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இந்த செலக்டர்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த 4 இது காட்டினேன் பாத்தீங்களா, அதுதான் வந்து இப்போ மேஜரா தேவைப்படுது, அதுதான் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. ஓகேவா, நான் அதை மட்டும் காட்டிட்டு போயிருப்பேன். ஆனா செலக்டர்ஸ்னா என்னென்ன செலக்டர்ஸ் இருக்கு அதை பூரா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ, ஃபுல் வீடியோ. ஓகேங்களா. சரி, நம்ம அடுத்து பார்க்க போற செலக்டர் என்னன்னா காம்பினேட்டர் செலக்டர்ஸ். அதாவது காம்பினேட்டர் செலக்டர்ஸ், அதாவது இது வந்து நீங்க ஃபிளக்ஸ் கிரிட் கான்செப்ட்ல இதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. இது வந்து இப்போ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இது புரியாது. இதை ஃபிளக்ஸ் கிரிட் கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதை பத்தி ஈஸியா புரியும். அதாவது அதுலயே 4 டைப் இருக்குங்க. ஜெனரல் சிப்ளிங்ஸ், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ், டிசெண்டன்ட் செலக்டர்ஸ், சைல்டு செலக்டர்ஸ், இப்படி வந்து 4 டைப் இருக்குங்க. அதே 4 டைப் இருக்கு. இது வந்து இப்போதைக்கு சொன்னா புரியாது. இது வந்து நம்ம ஃபிளக்ஸ் கிரிட் மெத்தட்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா. சரி, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்ரிபியூட் செலக்டர். ஆட்ரிபியூட் செலக்டர்னா வேற எதுவுமே கிடையாது. ஆட்ரிபியூட்ஸை வச்சு சிஎஸ்எஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படி ஆட்ரிபியூட்ஸ் வச்சு சிஎஸ்எஸ் கொடுப்பாங்கன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுனா, ஒரு செக் பாக்ஸுக்கு சிஎஸ்எஸ் கொடுக்குறப்ப யூஸ் ஆகும், ரேடியோ பட்டனுக்கு சிஎஸ்எஸ் கொடுக்குறப்ப யூஸ் ஆகும், டாகுல் பட்டன் செய்வீங்கல்ல, அதாவது பட்டன் ஸ்லைட் ஆகிற பட்டன் மாதிரி இருக்கும்ல, கிளிக் பண்ணா ஆன் ஆஃப் அந்த பட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்விட்சஸ் செய்யறதுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது இது எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம அந்த இது மாதிரிலாம் இது பண்றப்ப அதுல இருக்க ஆட்ரிபியூட்டுக்குமே தனியா ஸ்டைல்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துலலாம் வந்து இந்த ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் ஆகும். அதாவது இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க, நேம் இருக்கா, நேம்குள்ள நேம்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கா, நேம்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, இதை எடுத்துருங்க, இது வேணாம். இப்போ வந்து நான் வந்து இன்புட்டுக்குள்ளதான் கொடுக்கணும். ஓகேவா. இன்புட்ன்ற அந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட்டுக்கு நான் மாத்தணும்னா இந்த மாதிரி செட் பிராக்கெட் போட்டுக்கிட்டு அதுல டைப்னு ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ள ஸ்டைல்ஸ் கொடுத்தோம்னா இதுக்கு அப்ளை ஆயிடும். ஓகேங்களா. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.